வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஜாதக விளக்கம். இந்த ஜாதக விளக்கத்தில் ஏற்கனவே ஒரு புத்திர தோஷ ஜாதகம் பார்த்தோம். இதுவும் ஏறக்குறைய ஒரு புத்திர தோஷ ஜாதகம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த புத்திர தோஷம் என்ன செய்யுது அப்படின்றதுக்கு உண்டான அடுத்த கட்டம். இந்த ஜாதகருக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லை. இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஆனால் அவருடைய தன்மை எப்படி இருக்குது, ஏன் திருமணம் ஆகவில்லை, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, இது சில சமயத்தில் லக்னத்தை குரு பார்த்தால் அப்படியே அவன் ரொம்ப நல்லவங்க, லக்னத்தை சனி செவ்வாய் பார்த்தால்தான் மிகவும் கடுமையான ஆளுங்க அப்படின்னு சித்தரிக்கப்படுகிறது. அந்த சித்தரிப்புகளை உடைக்கும் ஜாதகமாக இருக்கும் இது. ஸோ அப்போ இது என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்தில் நம்ம ஏன் திருமணம் ஆகவில்லைன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது திருமணம் எப்படி அடுத்த அமைப்புகளில் இருக்குது இவருக்கு அப்படின்றதுக்கு நான் என்ன பலன் சொன்னேன் இவருக்கு. கடந்த காலத்தை சொல்வது என்னுடைய பழக்கம், சொல்லிட்டு தான் நிகழ்காலத்துக்கு வருவேன். அண்ட் ரெண்டாவது, ஒரு வீடியோ அப்படின்னு போட்டால் எதிர்கால பலனை இந்த வீடியோவில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா எதிர்கால பலனை இந்த வீடியோவில் சொல்லி பண்ணணுன்றதில்லை. அதுக்கு தான் கன்சல்ட்டிங். இந்த ஜாதகர் நமக்கு கன்சல்ட்டிங் வரும்போது எதிர்கால பலனை சொல்கிறோம். இந்த எதிர்கால பலனை நாம் சொன்னதுக்கு காரணம், அவருக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னது நடந்ததுனால்தான் இதுக்கு முன்னாடி ஒரு பலன் சொல்லி அந்த பலன் எதிர்காலத்துக்கு உண்டான பலன் நடந்ததினால்தான் இப்போ நம்மக்கிட்ட திரும்பி வராரு. ஸோ அப்போது எதிர்கால பலனையும் சொல்ல முடியும், சொல்லி நடக்குதுன்றதுக்கு. ஆனால் கடந்த காலத்தை ஒரு வீடியோவாக போடும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் ஒரு சில பேர் கேட்குறாங்க, கடந்த காலத்தை சொல்லி என்ன பிரயோஜனம், எதிர்காலத்தை சொல்லுங்கன்னு. எதிர்காலத்தை சொன்னால் இந்த ஜாதகர் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அதை கன்சல்ட்டிங்கில் அவங்களே பார்த்துட்டாங்க. ஸோ அப்போது இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை போட்டு விளக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த ஜாதகர் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க பிறந்த ஊரை போடலை, சரியா? இவருடைய ஜாதகம் இதோ 23/1/1993 பிறந்தவர். 32 வயசு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 10:31 AM பிறந்திருக்கார். லக்னம் மீன லக்னம். லக்னாதிபதியாகிய குரு லக்னத்திற்கு 7இல் அமர்ந்து லக்னத்தை பார்க்குது. நல்லா புரியும், லக்னத்தை பார்க்குது. லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் கேது, 4இல் செவ்வாய், 9இல் ராகு, 11ஆம் இடம் ஒரு சில ஜோதிட அமைப்பின்படி முற்றிலும் கெட்டுவிட்டது. அதாவது சனி செவ்வாய் சூரியன் சந்திரன் புதன் எல்லாரும் அது அந்த இடத்தோட தொடர்பு கொண்டு கெட்டுருச்சு. அதாவது சந்திரன் சனி சூரியன் புதன் இவங்க 4 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஜாதகத்தை நான் வேறொரு கோணத்தில் பார்த்தேன். இந்த ஜாதகத்தை இவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, இந்த ஜாதகர் வந்த உடனே இந்த ஜாதகருக்கு நான் சொன்ன பதில், தம்பி உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, புத்திர தோஷ அமைப்புகள் இருக்குது. 5க்கு 7இல் சூரியன் சனி சந்திரன் சுக்கிரன், சந்திரன் மற்றும் சூரியன் சனி புதன் மற்றும் சந்திரன் சேர்ந்திருப்பது நல்ல அமைப்பு இல்லை தம்பி. 5ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 சகிதம் உண்டாகுது மற்றும் மாரக தொடர்புகள் உண்டாகுது. 5ஆம் வீட்டுக்கு 7இல் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லை. அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் காதல் செய்திருந்தாலும் துண்டிக்கப்பட்டிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ உங்களுக்கு குரு தசை ஆரம்பித்த காரணத்தினால் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகும். இந்த திருமண அமைப்புகளின் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே புதனுடைய தொடர்பு இங்கே இருக்குது. ஓகே, இந்த அமைப்புக்கு திருமணப்படி உங்களுடைய அடுத்த வருஷத்துக்கு உண்டான அமைப்புகளில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண அமைப்பு இருக்குது. ஆனால் தம்பி உங்களுக்கு தாம்பத்திய அமைப்புகள்லாம் ஆயிடுச்சு. 10/2024 அப்புறம், 2024 அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தாம்பத்திய அமைப்புகள்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரே வார்த்தை தான், ஆமாம் சார்
கரெக்டாக அக்டோபர் மாதம் எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது. எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அந்த தொடர்பு மூலமாக எனக்கு ஒரு சில அமைப்புகள் கிடைத்தது, இல்லைன்னு மறுக்கலை. இப்போது என்னுடைய கேள்வி சார், நான் ஒரு விவாகரத்து ஆன ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டார். சார், உங்களுக்கு அதுதான் நிலைக்கும். இதுதான் உண்மை. லக்னத்திற்கு 7ல் குரு அமர்ந்திருக்கு அப்படின்றதுனால நீங்கள் அந்த அமைப்புகளுக்குள்ளே உங்களால் பண்ண முடியாது. 7ஆம் இடம் ஒரு சில சமயத்தில் குருவால் அருமையாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் வராது. நீங்கள் தேரை இழுத்து தெருவில் விடுற அமைப்பு தான். எங்கே போனாலும் வம்பு, சண்டை, சச்சரவு தான் சார். 100க்கு 100 உண்மை. எங்கே போனாலும் சண்டை போடுறது தான். எங்கள் அப்பாவோடையும் சண்டை, அம்மாவோடையும் சண்டை இருக்குது. எங்கே போனாலும் சண்டை. ராகுதசை செவ்வாய் புக்தியில் ஒரு சில சமயத்தில் போலீஸோடலாம் கூட ஒரு சில அமைப்புகள் ஏற்பட்டது எனக்கு அப்படின்ற அவர் சொல்கிறார். அப்போ லக்னத்தை குரு பார்த்து, லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து, லக்னத்தை குரு பார்த்தால் எல்லாரும் நல்லவர்களா? அப்போ குருவுடைய பார்வையை நீங்கள் எப்படி கணிப்பீங்க? லக்னத்தை குரு பார்த்துருச்சுன்னா நல்லதா? ராசியை குரு பார்த்துருச்சுன்னா நல்லதா? அப்போது எங்கே இருக்கு பலன், எங்கே இல்லை? தம்பி, உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். நான் சொன்னதுக்கு எல்லாம் ஆமாம் சார். இனிமேல்ட்டு இப்போ கல்யாணம் ஆகுமா? இந்த பெண்ணுடன் கல்யாணம் ஆகுமா? சர்வ நிச்சயமாக அந்த பெண்ணோட தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அது ஒரு நீச்சமான பெண்ணுடன் தான் திருமண அமைப்புகள் ஆகணுன்றது உங்கள் விதி. அந்த விதிப்படி தான் நடக்கும். ஆமாம் சார். இப்போது அவங்க வரும்பொழுதே எனக்கு ஒரு குழந்தை இருக்கே அவங்களுக்குன்னாங்க. சார், புத்திர தோஷ அமைப்புகள் பாருங்கள். 5க்கு 7ல் இருக்கிறது புத்திர தோஷ அமைப்புகள் இருக்குது. ராசிக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு கிரகங்கள் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறது. ஸோ அப்போது ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்ததுனால் அந்த குழந்தை ஒரு அபார்ஷன் ஆகணுன்றது ஒரு விதி. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ஒரு குழந்தையோடு இருக்கிறவங்களோட இருக்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு வேளை கன்சீவ் ஆனாங்கன்னா ஒரு அபார்ஷன் ஆகணும். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அபார்ஷன் ஆகியிருக்கும், ஒரு அமைப்புகளுக்கு ஆகியிருக்கும். சார், ஆமாம் சார், உண்மை. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது அதாவது ஒரு பலன் எங்கே ஒளிந்திருக்கிறது? இது அதனுடைய விதி. இவர் ஒரு உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறார். கண்டிப்பாக புத்திர தோஷம் இங்கே உண்டு. ஒரு அபார்ஷன் இவருக்கு நடக்கும். அப்போது எதன் அடிப்படையில்? அதான் சொன்னேன், 5ஆம் வீட்டுக்கு 7ல் மாரகஸ்தானத்தில் சந்திரன், சனி, புதன் மற்றும் சூரியன் அமர்ந்தது ஒரு தவறு. அந்த இடம் கெட்டு விட்டதுன்றதுக்காக தவறுனா அப்படின்னா இந்த குரு பார்வை நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் குரு பார்வையால் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாமா? அப்படிலாம் ஜோதிடத்தை வளைத்து கொள்ள முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு வளைத்து கொள்ள முடியாது. அங்கே குரு பார்வை ஒரே ஒரு பார்வை தான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அது கம்மியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூட பார்க்குதுன்றதெல்லாம் இங்கே இல்லை. குரு பார்வை. அந்த குரு அந்த இடத்துல பார்த்தது தவறு. மகரம் அப்படின்ற வீடு, மகரம் அப்படின்ற இந்த 11ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 சங்கமம் உருவாகுது. எல்லா பக்கத்துலையும் பாருங்கள், 5ஆம் வீட்டுக்கு ஒரு 6, 8, 12 சங்கமம் உருவாகுது. எப்படி போனாலும் அந்த 6, 8, 12 சங்கமம் உருவாகாமல் ஒரு விஷயம் நடப்பது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேரை பார்க்க வைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலுக்கு. இந்த பட்டனை வந்து அழுத்துங்க. அது பேர்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் வந்து அழுத்துங்க. நான் போட்ட வீடியோ உடனே வந்து சேரும். ஹைப் பட்டன் வந்து அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகும். கடுமையாக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ அப்போ பேசிக்காக பலன் எங்கே ஒளிந்திருக்கிறது? ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இவருக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகுது? 5ஆம் வீடு பாதிப்பு. அப்போ திருமணம் ஆகுன்னா குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இல்லைல்ல, சேர்ற ஜாதகத்தோடையும் இருக்குது. பாருங்கள், 7க்கு 5 பாதிப்பு, லக்னத்திற்கு 5 பாதிப்பு. எப்படி அமைது பாருங்கள். 7க்கு 5 பாதிப்பு, லக்னத்திற்கு 5 பாதிப்பு. அப்போ இந்த இடத்தில் இவரை திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டு. அது மாறவே மாறாது.
அந்த மாதிரி தான் போய் சேரும். அந்த மாதிரியான அமைப்புகள் தான் அங்கே இருக்கும். நம்ம வந்து இதை எப்படி எடுத்து ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகத்தை சேர்த்து வைத்து எந்த மாதிரியான ஒரு பலனை எடுக்க வேண்டும் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. சார அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சார அடிப்படையில் கூட குரு அங்கே 20 டிகிரியில் சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதுவே ஒரு தப்பு. குரு சந்திரனுடைய சாரம் வாங்குவது தவறுன்றதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார், அதுவே தப்பு. அதுவும் மீன லக்னத்திற்கு லக்னாதிபதியான குரு ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்தம், ரோஹிணி, திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறது தவறு. அதாவது சந்திரனுடைய சாரம் வாங்குவது தவறு. இங்கே சாரம் வாங்கி அதே சந்திரனையும் வேற பார்த்து என்ன சொல்கிறது? ஸோ அப்போது பேசிக்காக ஒரு ஜாதகத்தை எப்படி கணிப்பீர்கள்? வேணால் நம்ம சொல்லிக்கலாமா, அவருக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? வேணால் சொல்லிக்கலாம். அதுதான் சொல்கிறேன், மறுபடியும் நல்லா இருக்கீங்க நல்லா இல்லை அப்படின்றது ஜோதிடம் இல்லை. என்ன நல்லா இல்லை, எந்த பலன் நல்லா இல்லை, எந்த பலன் நன்றாக இருக்கு, இதுதான் ஜோதிடம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கள். கமெண்ட் போடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜ் ஆகிறீங்கன்றதை நான் பார்க்குறேன். கமெண்ட் போடுங்க. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான அடிப்படையில் இருந்தது அப்படின்றதை கமெண்ட் போடுங்க. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.